ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். இன்னைக்கு கடைசி நாள் ஹியரிங். அவங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அதனால் சோழனுடைய அண்ணன் சேரன் என்ன பண்ணுறாருன்னா, நிலாவை கூப்பிட்டு, நிலா, சோழனை பற்றி உனக்கு நல்லா தெரியும் இல்லைப்பா, அவன் வெளியில் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், எந்த கவலையும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுவான் நிலா. அதனால் அவனுக்காக இல்லைனாலும் நீ எனக்காகவாவது இன்னைக்கு கொஞ்சம் நல்ல முடிவு எடுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணன், அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் ஏதோ எதிர்பாராமல் எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அன்னைக்கு நான் டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணேன்னா சோழனுடைய மனநிலையை நான் யோசிக்கலை. ஆனால் இப்போ அவருக்கு எப்படி மனநிலை இருக்கும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன்னு. அதனால் நான் சோழனை விட்டு போக மாட்டேன், நான் சோழன் கூட தான் சேர்ந்து வாழுவேன், அதே போல் என் மனநிலையும் எனக்கு முக்கியம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் நிலா, ஓகே நிலா, நீ நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சேரன் அனுப்புகிறாரு. சோழனும் நிலாவும் காரில் போயிட்டுருக்கும்போது சோழனுடைய முகத்தில் சோகம் அப்படியே தாண்டவம் ஆடுதுங்க. ஏன்னா நிலா டைவர்ஸ்க்கு அப்ளை சொல்லிடுவாங்க, டைவர்ஸ் வேணும்ன்ட்டு கோர்ட்டில் அப்படின்ட்டு. அப்போ நிலா கேட்குறாங்க, என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க, பாட்டு கூட போடலை இன்னைக்கு வண்டியில் அப்படின்னு கேட்டு வராங்க. நிலா, இன்னைக்கு நீ டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிருவல்ல கோர்ட்டில் அப்படின்றாங்க. கேட்குறாரு சோழன். அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அப்படி என்ன நீங்கள் சாதனை செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. ஏன் நிலா, நான் ரொம்ப நல்லவன் நிலா, என்ன கொஞ்சம் பொய் சொன்னேன், கொஞ்சம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவேன், அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிலா கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் என்னென்ன பொய்ன்ட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்காமல் இது வரையும் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேனே நிலா, அதான் நிலா, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறமா ஆதார் கார்டு மறைச்சி வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே நிலான்றாரு. எல்லா பொய்யும் இப்போ எனக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்தையுமே நான் எது எது பொய் சொன்னேன்னு எல்லா உண்மையும் உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டேனே நிலா அப்படின்றாங்க. சரி, நிலாவும் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, நிலாவும் சோழனும். அப்போ நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்றாங்க சோழன்கிட்ட. தண்ணி வாங்கிட்டு வரலான்னு போகிறாருங்க. அப்போ போகும்போது அன்னைக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பாருங்க ஒரு போலீஸ்காரு, அவர் வராருங்க அங்கே கோர்ட்டுக்கு. அப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. என்னப்பா இங்கே என்னப்பான்னு கேட்குறாரு போலீஸ்காரு. இது மாதிரி எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ்க்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோழன், அப்படியா, டைவர்ஸ் கேஸ்க்காக வந்தியா, அப்போ நீ கல்யாணம் பண்ணது அன்னைக்கு எப்படியெல்லாம் நீ இது பண்ணி கல்யாணம் பண்ணையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அந்த போலீஸ்காரு. அப்போ நிலா ஓரமாக நின்று கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு. அப்போ பார்த்தா நிலா என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணும்போது சோழனுக்கும் விருப்பம் இல்லை, நிலாவுக்கும் விருப்பம் இல்லை, 2 பேருக்கும் யதார்த்தமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு அவங்க இதுவரையும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சோழன் என்ன பண்ணாருன்னா, சோழன் ஒன் சைடாக நிலாவை லவ் பண்ணார். அவர் காதலிச்சதுனால நிலாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. நிலா யதார்த்தமாக கல்யாணம் நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சோழன் பிளான் பண்ணி நிலாவை வீட்டில் இருந்து கூட்டு வேலை வாங்கி தரேன்னு சூழ்நிலையினால் அவங்க மாற்றுற மாதிரி எப்படியாச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் இதான் சாக்குன்னு நம்ம நிலா கழுத்தில் கல்யாணம் பண்ணிடணும்னு போலீஸ்கார்கிட்ட சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி நிலாவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் சோழன் கல்யாணம் பண்ணியிருக்காரு நிலாவை. அந்த விஷயம் நிலாவுக்கு தெரிய வந்துடுது. தெரிய வந்ததும் இதை கேட்டதும் நிலா ரொம்ப கோவமாக டென்ஷனாக ஆயிடுறாங்க. டென்ஷனாக ஆகிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ளே ஜட்ஜி கூப்பிட்றாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கங்க ஜட்ஜி. அப்போ நிலா சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே சொல்லலைங்க. இன்னைய கதை இந்த இடத்துல தான் ஃபுல் ஸ்டாப் வச்சு இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு நிலா டைவர்ஸ் திரும்பவும் கேட்பாங்களா, இல்லை வேண்டாம் சோழனோட சேர்ந்து வாழறேன்னு சொல்லுவாங்களான்றத தொடர்ந்து நம்ம திங்கட்கிழமை வரை காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.